ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான சர்வைவல் படம் தான் பார்க்க போகிறோம். சர்வைவல் படம்னாலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இந்த படம் சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தை மிஸ் பண்ணிங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். ஸோ 1 மினிட் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள். என்னடா இவன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறானேன்னு பார்க்குறீங்களா? இந்த படத்தோட ஒன்லைனை மட்டும் கேளுங்க, உங்களுக்கே இந்த படம் ரொம்பவே பிடிச்சிடும். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, வாழ்க்கையை வெறுத்து போன நம்ம படத்தோட ஹீரோ மனுஷங்களே வேணாண்டா அப்படின்னு சொல்லி தனிமையை விரும்பி ஒரு ஐலாண்டுக்கு வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணுற ஒரு ஒர்க்குக்காக வராரு. அப்படி அவர் அந்த ஐலாண்டில் நிம்மதியாக இருக்கலாம் தான் வராரு. ஆனால் அவரை அந்த ஐலாண்டு அவரை நிம்மதியாக இருக்க விடலை. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் கூடவே இன்னொரு தாடிக்காரன் இருக்கான், அவனும் ஒரு அரக்கு இருக்கேன். அதுக்கப்புறம் நைட் ஆனாலே நம்ம ஹீரோவை கொல்ல நினைக்கிற ஒரு வித்தியாசமான ஜந்து, அது கடல் உள்ளேருந்து வெளியே நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணுது. இதெல்லாம் சமாளித்து அந்த தாடிக்காரனையும் சமாளித்து எப்படி நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டில் 1 இயர் சர்வே பண்ணுறாருந்த கதை தான் இது. ஏன்னா 1 இயருக்கு அப்புறம் தான் இவரை கொண்டு விட்ட கப்பல் திரும்பி வரும். அது வரைக்கும் நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டை சர்வே பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை அவருக்கு. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் சீக்கிரம் கதைக்குள்ளே போயிடலாம். இது உங்கள் ஃபிலிம் வாய்ஸ் ஓவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சாரி, படத்தோட பேர் சொல்ல மறந்துட்டேன். படத்தோட பேர் கோல்டு சிங் 2017 வந்தது. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போது படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நடுக்கடலில் ஒரு போட் போயிட்டுருக்கதை காட்டுறாங்க. இந்த போட்டில் தான் நம்ம ஹீரோ இருக்கார். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. வாழ்க்கையை வெறுத்து போனால் நம்ம படத்தோட ஹீரோ கொஞ்ச நாளாக தனியாக இருக்கலாம் அப்படின்னு தனிமையை விரும்பி இந்த ஒர்க்குக்கு வரத்துக்கு ஒத்துழைச்சிருப்பார். என்ன ஒர்க்கு நம்ம ஹீரோ பார்க்குறாருனா, வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணுவாங்களே, இந்த ஐலாண்டில் 1 இயர் தங்கி வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணுற ஒர்க்குக்காக தான் வந்திருக்காரு. அதுவும் இந்த ஐலாண்டில் இவர் தனியாக தான் இருந்தாகணும். அப்போ தான் பக்கத்தில் இருக்க கேப்டன் சார் நம்ம அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் பைனாக்குலரை வாங்கி பார்க்குறாரு. தூரத்தில் அந்த ஐலாண்ட் இருக்குது. இவங்கெல்லாம் அந்த ஐலாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இந்த கப்பலை நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன போட் வழியாக ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஐலாண்டுக்கு எல்லாருமே சேர்றாங்க. இப்போ தான் நம்மளுக்கு அந்த ஐலாண்டை ஃபுல்லாகவே காட்டுறாங்க. அந்த ஐலாண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஐலாண்டை பார்த்துட்டே வரான். இன்னும் ஒரு 1 இயருக்கு நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது, இங்கே ஆல்ரெடி ஒரு ஆள் வேலை பார்த்துருப்பான்ல, நம்ம ஹீரோட ஜாபுக்கு, இந்த வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணுற ஜாபுக்கு 1 இயருக்கு ஒரு வாட்டி ஆள் மாற்றுவாங்க. ஆல்ரெடி 1 இயர் முன்னாடி ஒருத்தன் ஜாயின் பண்ணிருப்பான். இப்போ அவனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ வரான். இப்போது இவங்க எல்லாருமே ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு ஆள் அவன் இருக்க ரூமுக்கு பார்க்குறாங்க, அவன் இருக்கானான்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் இல்லை. அவன் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. ஏன்னா அந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த மாதிரி இருக்குது. ஒரே தூசம் துப்புமாக இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இங்கே அவன் எங்கே போனான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது. சரி, இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, சரி அங்கே இருப்பாங்க போல் ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் ஹவுஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோட டீமு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அந்த லைட் ஹவுஸ்க்கு சேர்றாங்க. ஆனால் அந்த லைட் ஹவுஸ் பார்க்க நார்மல் லைட் ஹவுஸ் மாதிரி இல்லை. ஏன்னா அந்த லைட் ஹவுஸை சுற்றி ஃபுல்லாக குச்சியாக எதையோ ஒன்று பார்த்து பாதுகாக்கிற மாதிரி ஃபுல்லாக குச்சியாக நட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த லைட் ஹவுஸை சுற்றி பார்க்குறாரு. என்னடா இது லைட் ஹவுஸ் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே இருக்கவங்களாம் கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவை திறக்க முடியல. நம்ம ஹீரோ கதவை பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்சி தள்ளுறாரு. கதவை பார்த்திங்கன்னா திறந்துடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மேலே ஏறி இவங்க ஒரு சின்ன ரூமில் ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கான். நம்ம கேப்டன் போய் அவனை எழுப்புறாரு. எந்திரா யாரா நீ, இங்கேருந்து வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணுற ஆஃபீஸர் எங்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது, இவனும் அது ஏன் என்கிட்ட கேட்குற, எனக்கெலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாகவே பதில் சொல்கிறான். இப்போது கேப்டன் பக்கத்தில் இருக்க டைரி எடுத்து காமிச்சு, இந்த டைரி யாருது அப்படின்னு கேட்குறாரு. அவனும் எனக்கு தெரியாதியா அப்படின்றான். அப்போ தான் நம்ம கேப்டன், அவன் இருக்கானா இல்லை செத்துட்டானா, இல்லை நீ எதாவது பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஐலாண்டே ஒரு மோசமான ஐலாண்டு, அவன் செத்துருந்தாலும் அதில் ஆச்சரியம் இல்லை, நீங்களும் இந்த ஐலாண்டை விட்டு சீக்கிரம் போயிடுங்க, அதான் உங்களுக்கும் நல்லது. அதுவும் நம்ம கேப்டனை பார்த்து, அதே மாதிரி நீ என்கிட்ட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டனை பார்த்திங்கன்னா முறைக்கிறான். நம்ம கேப்டனுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம கேப்டனும் அங்கேருந்து கிளம்பி எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த நம்ம கேப்டன் அங்கேருந்து கிளம்புறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கேப்டனு, நம்ம ஹீரோ கிட்டே இந்த கன்னை நீ வச்சுக்கோ, அந்த ஆளை பார்க்க கொஞ்சம் டேஞ்சராக இருக்கான், நீ இந்த கன்னை வச்சுக்கோ, சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது ஹீரோ இல்லை வேணாம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறான். இப்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டை விட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த ஐலாண்டில் தனியாக தான் இருந்தாலும், ஆனால் நம்ம ஹீரோ தான் தைரியசாலியாச்சுல, நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இருக்கான். அப்புறம் அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோக்கும் போர் அடிக்கும்ல, ஏன்னா தனியாக இருக்கான்ல. அதனால் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, அதையும் எடுத்து பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு ட்ராவை திறந்தால் அது உள்ள ஒரு டைரி இருக்குது. அந்த டைரி எடுத்து பார்த்தா அதில் பார்த்திங்கன்னா விலங்குகள், இந்த கடல் வாழ் உயிரினங்கள்லாம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையும்,
அப்படின்னு அந்த டைரியில் ஃபுல்லாக போட்டிருக்கு. ஒவ்வொரு பேஜும் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டைரியில் ஒரு ஃபோட்டோ கிடைக்குது, ஒரு வெட்டிங் லேடியோட ஃபோட்டோ. நம்ம ஹீரோவும் சரி இது யார் தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். சரி முன்னாடி ஒரு ஆள் இருந்தால அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே அந்த டைரியை படிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த சேர்லேயே உட்காந்து அங்கே தூங்கிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து செம்ம ஆக்டிவாக இருக்கான், ஏன்னா ஃபஸ்ட் டேயில் இந்த ஐலாண்டில். அதனால் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெதர் இப்போ செக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கல்லை வந்து சுற்றி வச்சு நடுவில் நிறைய சிப்பி போட்டு வச்சுருக்காங்க. சரி இது யாரா பண்ணுறப்பா, நம்ம மட்டும் தானே இங்கே இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறான். சரி அந்த தாடிக்காரை பண்ணிருப்பான் போல் அப்படின்னு இவனும் வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணுற வேலையை பார்க்குறான். அங்கே இருக்க ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு வெதர் ரிப்போர்ட்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே எல்லாம் நோட் பண்ணி முடிச்சுட்டு அவன் பைனாக்குலர் வச்சு இந்த ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லைட் ஹவுஸை பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தாடிக்காரர் இருக்கான்ல, அவன் வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் வெளியே வந்து நின்றுட்டுருக்கான். இவனும் பார்க்குறான், என்னடா இவன் ஆள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கான், நம்ம இவன்ட்டு ஜாக்கிரதை தான் இருக்கணும் போல் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். என்ன வாழ்க்கைடா, இந்த மாதிரி வாழ்க்கை தானே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வெளியே ஒரு சத்தம் கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ அந்த சத்தத்தை பார்த்திங்கன்னா பெருசாக கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சத்தம் அதிகமாக கேட்க நம்ம ஹீரோ கூட அந்த தாடிக்காரனாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லி நீயாடா அப்படின்னு கேட்குறான். பார்த்தா அந்த சத்தம் ஒரு மாதிரி மிருகம் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனாலும் கதவு கிட்டே போகும்போது அந்த கதவு கீழே வந்து ஒரு கை இப்படி வந்துட்டு போகுமா. அந்த கை பார்க்க வேறு தவளை மனுஷன் சேர்ந்த மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோக்கு செம அள்ளு விட்டுருது. அந்த கையை போட்டு டப்புன்னு மிதிக்கிறான் அவன் பூட்ஸை வச்சு. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப பயமாகி என்ன பண்ணுறான்னா, கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும் அந்த வீட்டுக்கு கீழே. நம்ம ஹீரோ சீக்கிரமாக அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ஒழிஞ்சிட்டே மேலே என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன ஓட்ட வழியாக பார்த்துட்ருப்பான். அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கண்ணு இப்படி வந்துட்டு போகுமா. நம்ம ஹீரோ கல் இல்லை, டப்புன்னு அவன் கையில் இருக்க கத்தியை வச்சு டப்புன்னு அவன் அந்த கண்ணை குத்திடுறான். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது, ஏன்னா மேலே வந்து நிறைய ஜந்துக்கள் இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அதே இடத்துல வந்து பேஸ்மெண்ட்லேயே கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொல்லி அங்கேயே தூங்கிடுறான். இப்போ மறுநாள் மார்னிங் ஆகுது. நம்ம ஹீரோ மேலே எட்டி பார்க்குறான், பேஸ்மெண்ட் கீழே மேலே யாராவது இருக்காங்களா அப்படி பார்த்துட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அந்த மண்ணில் வந்து நிறைய பேர் நடந்து போன மாதிரி காலடித்தனம் இருக்குது. மனுஷங்க காலடித்தனம் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், சரி இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம சீக்கிரம் அந்த லைட் ஹவுஸ் போய் அங்கே யார்கிட்டயா ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட் ஹவுஸ்க்கு சீக்கிரமாக போய் அந்த தாடிக்காரங்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். என்னையும் மேலே ஓடியா, நான் இருக்கிற வீட்டில் வந்து ஏதோ வருது அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது அந்த ஆள் என்ன பண்ணிடுறான், தண்ணியை பிடிச்சி நம்ம ஹீரோ மேலே ஊற்றிட்டு இங்கெல்லாம் வராதரா ஓடுறா அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுது. அவனை போட்டு செம்ம திட்டுறாரு. நீ எல்லாம் மனுஷனா, ஒரு ஹெல்ப் கேட்டால் பண்ண மாட்டியா அப்படின்னு திட்டிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற வீட்டுக்கே வந்துடுறாரு திரும்பி. அங்கே வந்து அந்த வீட்டையே கொஞ்சம் பாதுகாப்படுத்துகிறாரு. ஜன்னலெல்லாம் கொஞ்சம் கட்டி வச்சு அடித்து கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் கதவெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க கெரோசினெல்லாம் அந்த இருக்கிற சாண்டில் ஊற்றி வைக்கிறாரு. இன்கேஸ் ரொம்ப பிரச்சனை கை மீறி போனால் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுறலான்னு தான் நம்ம ஹீரோ பிளானு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா ஒரு கன்று இருக்கும். அந்த கன்னையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ நைட் ஆகிறதுக்காக ரெடியாக இருக்கார். அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் இந்த ஜந்துக்கள் வரத்துக்காக வெயிட் பண்ணுறாரு, கன்னை ஏம் பண்ணி வச்சுட்டு. அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஜந்துக்கள் வந்து நம்ம ஹீரோவோட வீட்டை நோக்கி வருமா. நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா இல்லை, உடனே வந்து அவர் கையில் வச்சுருக்க கன்னை ஏம் பண்ணி டோர்கிட்ட வெயிட் பண்ணுறாரு, உள்ளே வந்தாலே சுட்டுடலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வரும்னு பார்த்துருப்பாரு. அதுங்க பார்த்திங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஜன்னலெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிச்சு, கதவையும் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த இடத்துல ஆள் செம்ம பிசரில் இருக்கார். சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தான் இன்கேஸ் ஏதாவது பெரிய பிரச்சனையாச்சுன்னா எரிச்சு விட்டுறலான்னு இருப்பார்ல. அதனால் அவர் மண்ணில் ஊற்றி இந்த கெரோசின் மேலே வந்து நெருப்பு போட்டு விட்டுறாரு. நெருப்பு போட்டு விட்டோன்னே அந்த இடமே எரிய ஆரம்பிச்சிருது. அந்த ஜந்துக்கள்லாம் அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோக்கு இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் இருந்த வீடும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது மர வீடுல, அதனால் அது சீக்கிரமாக எரிய ஆரம்பிக்க வீட்டு உள்ள அந்த நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன ஒரு போர்வை மாதிரி இருக்கும், அந்த போர்வையை போத்திட்டு வீட்டுக்கு வெளியே ஓடி வராரு. ஓடி வந்து எங்கே போகிறதுனே தெரியல. ஒரு சின்ன ஒரு பாறை இருக்கும், அந்த பாறை கீழே வந்து ஒளிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. சரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, என்னடா வீடு போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே மழை பெய்யுது. நம்ம ஹீரோ கடவுளை நல்லபடியாக எப்படியோ மழை பெய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேயே இருந்துடுறாரு, தூங்கிடுறாரு.
இப்போ விடிஞ்சு வீட்டுக்கிட்ட வராரு ஹீரோ. அந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரியலைனாலும் ஒரு பாதி அளவு எரிஞ்சு பாதியை விட்டு போன மாதிரி இருக்குது. அறவை கடை இருக்குது. நம்ம ஹீரோவும் உள்ளே போய் அவன் வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குறான். பரவாயில்ல, இவன் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஓரளவு எரியாமல் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ இனிமேலாம் இங்கே இருந்தால் வேலையாவது, நம்ம சீக்கிரம் அந்த லைட் ஹவுஸுக்கு தான் போகணும், அப்போ தான் நம்ம உயிர் பழைக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருக்க கன் எடுத்துகிட்டு அந்த லைட் ஹவுஸ் கிட்டே போகிறான். அப்போ தான் பார்த்தா அந்த லைட் ஹவுஸில் இருப்பான்ல அந்த தாடிக்காரன், அவன் எங்கேயோ தண்ணி பிடிக்கிறதுக்காக பக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ கன்னை வச்சு ஒரு பிளான் போடுறான். என்னென்னா இவனை காலி பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ லைட் ஹவுஸில் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளான் போடுறான். பிளான் போட்ட மாதிரியே அந்த தாடிக்காரன் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவும் கன்னை வச்சு அந்த தாடிக்காரனை எய்ம் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி அவன் எய்ம் பண்ணி சுடலான்னு பார்க்கும்போது இப்படி ஒரு கிரியேச்சர் நம்ம ஹீரோ பக்கத்தில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருமா. நம்ம ஹீரோக்கு செம்ம பயமாயிடுது. நம்ம ஹீரோவும் அந்த கிரியேச்சர் கூட செம்மையாக சண்டை போட்டு அந்த கிரியேச்சரை கீழே படுக்க போட்டு நம்ம ஹீரோ சுடலான்னு பார்க்குறான். அப்போ தான் அந்த தாடிக்காரன் கையிலேயும் ஒரு கன்று இருக்கும். அவன் நம்ம ஹீரோவை எய்ம் பண்ணுறான். எய்ம் பண்ணி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த கிரியேச்சரை சுட்டினா நான் உன்னை சுட்டுருவேன், அதை நீ சுடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஒரு டிமாண்ட் வைக்கிறான். ஏன்னா நான் இதை சுடக்கூடாதுன்னா நீ என்னை லைட் ஹவுஸில், நானும் உன் கூட லைட் ஹவுஸில் தான் தங்குவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அந்த தாடிக்காரனுக்கும் வேறு வழி தெரில. சரி இப்போ நீ அதை விடு, இப்போ என்ன உனக்கு லைட் ஹவுஸில் தானே தங்கணும், சரி வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்றான். அப்புறம் என்ன, அந்த தாடிக்காரனும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. அப்படி பேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த தாடிக்காரன் ஒரு விஷயம் சொல்கிறான். அந்த ஜந்து இருக்குல்ல, அந்த ஜந்து நம்ம தாடிக்காரன் ஒரு பெட்டாக வளர்த்துட்ருக்கானா. இது சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆச்சரியமாக கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த இதுக்கு வந்துடுறாங்க. லைட் ஹவுஸ்க்கு ஹீரோவுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கான் தாடிக்காரன். அந்த இடத்துல ஹீரோவோட பொருள்லாம் செட் பண்ணிவிட்டு ஹீரோ அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த தாடிக்காரன் வளர்க்குறாங்கள ஒரு ஜந்து, அது ஹீரோவோட கையை நக்கும். அந்த இடத்துல அடிபட்டிருக்கும். அந்த கையை நக்கும் போது அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த ஜந்து நக்க இவனோட அடி பார்த்திங்கன்னா சரியாகுது. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒன்று புரிஞ்சுக்கிறான், அந்த ஜந்துவோட நாக்கில் கொஞ்சம் ஹீலிங் பவர் இருக்குது, அதனால தான் அடிப்பட்டதெல்லாம் சரியாகுது அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீனில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஜந்து இருக்குல்ல, அந்த ஜந்துவும் இங்கே உட்காந்தா சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ தான் நம்ம தாடிக்காரன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ஜந்து ஒரு நாய் மாதிரி நான் வளர்த்துட்ருக்கேன், இது நான் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே கேட்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் புரியுது. இந்த இடத்துல ஆல்ரெடி வெதர் இப்போ செக் பண்ண ஒரு ஆள் வந்திருப்பார்ல, அந்த ஆளுமே இந்த ஜந்துக்களால் தான் செத்து போயிருப்பார் போல் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் நம்ம தாடிக்காரன் சரி நைட்டுக்கு நீ ரெடியாக இரு, நைட்டுக்கு ஒரு போரே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நம்மக்கிட்ட தான் நிறைய புல்லட் இருக்குல்ல, இது போதாதா அப்படின்னு சொல்லும்போது தாடிக்காரன் இதெல்லாம் பத்தாது அதுங்களுக்கு, அதுங்க ஆயிரக்கணக்காக வரும், இதெல்லாம் சுத்தமாக பத்தாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ரூமுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். அங்கேயே தூங்கிடுறான். அப்புறம் கட் பண்ணால் நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஜந்து வந்துருமா. நம்ம ஹீரோ டப்புன்னு பயந்துடுறான். ஆனாலும் கொஞ்சம் காமாகறான். அதுக்கப்புறம் அந்த ஜந்து ஹீரோ வச்சுருக்க ஒரு கேண்டில் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து நான் அந்த ஜந்து சாப்பிடும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்ற பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜந்துக்கு புரிய வைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்க அந்த தாடிக்காரன் ஹீரோவை கூப்பிட்றான், மேலே வா அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம ஹீரோவும் சரி மேலே போய் பார்க்குறான். பார்த்தா அந்த தாடிக்காரன் ஏதோ போருக்கு போகிற மாதிரி துப்பாக்கி எல்லாமே மாட்டிட்டு ரெடியாக இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இரு வேட்டையாட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருக்க ஃப்ளார் கன்னை வச்சு அந்த ஓஷன் கிட்ட கடல் நோக்கி அனுப்புகிறான். அப்படியே அவன் ஓஷனை நோக்கி சுட்டோன்னே இந்த இவன் வளர்க்குறான்ல ஒரு ஜந்து, அதுவும் மேலே போய் கத்த ஸ்டார்ட் பண்ணுது. இவங்கெல்லாம் கத்த ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த ஓஷன்லேருந்து அந்த கிரியேச்சர் வரும்ல ஒரு ஜந்து, அந்த ஜந்து நூற்றுக்கணக்காக இந்த லைட் ஹவுஸை நோக்கி வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தாடிக்காரனும் சுர்ரா அப்படின்னு சொல்கிறான். தாடிக்காரனும் எவ்வளோ ட்ரை பண்ணி சுட்டுட்ருக்கான். அது பார்த்திங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோக்கு செம்ம பயமாகிடுது. ஒரு மாதிரி ஹீரோ ஷாக்லேயே என்ன பண்ணிடுறான், அந்த லைட் ஹவுஸ்குள்ளே போய் அப்படியே உட்காந்துடுறான் சைலண்ட்டாக. நம்ம தாடிக்காரன் எவ்வளோ கத்தி பார்க்குறா, டே வாடா அது என்னை கொல்ல பார்க்குதுங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே அந்த இடத்துல உட்காந்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், தாடிக்காரன் மறுநாள் காலைல ஹீரோவோட மூஞ்சில் தண்ணி தெளித்து எழுப்பி விட்றான். எழுப்பிவிட்டு பயங்கரமாக திட்டுறான், டே நேற்று நைட்டு நீ பண்ண காரியத்தால் நான் என்னத்துக்கு செத்துருப்பேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டும்போது நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாமல் கம்முனே இருக்கான். அப்புறம் தாடிக்காரன் சொல்கிறான், நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு, நீ போய் ஃபஸ்ட்டு இந்த பக்கெட்டில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வா குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அமுச்சு வைக்கிறான். நம்ம ஹீரோவும் இவன் சொல்கிறதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வராரு.
வரும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோவும் சரி என்னடா அப்படின்னு சொல்லி மேலே ஏறி பார்க்குறாரு. பார்த்தா இந்த தாடிக்காரனும் அந்த ஜந்துவும் ஒரு மாதிரி தப்பு பண்ணிகிட்ருக்குங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு எதுவும் கேட்க முடியாதுல்ல அவராலையும், அதனால் வந்துடுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த 3 பேர் ஜந்து, தாடிக்காரன், ஹீரோ எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே கம்முன்னு தான் சாப்பிட்றாங்க. அப்புறம் நம்ம தாடிக்காரன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி தான் உனக்கு லாஸ்ட்டு சான்ஸு, இன்றைக்கி வந்து நீ ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலனா அவ்வளோதான், இனிமேல் நீ இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் என்ன நைட் ஆகிடுது. நைட் ஆனோடனே இவங்க 2 பேரும் ரெடி ஆகிட்டு அந்த ஜந்துக்களை போட்டு தள்ளுறதுக்காக வெளியே வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி தாடிக்காரன் போன வாட்டி பண்ண மாதிரியே அந்த ஃப்ளார் கன்னை வச்சு ஓஷனை நோக்கி சுடுறான். அவன் அப்படி சுட்டோன்னே எப்பவும் போல் அந்த ஜந்துக்கம் வந்து இந்த லைட் ஹவுஸை நோக்கி 100கணக்காக வர ஆரம்பிக்குது. நம்ம தாடிக்காரனும் ஹீரோவை சொல்கிறான். ஹீரோவும் அதை எய்ம் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ தான் தாடிக்காரன் வந்து ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட் வச்சிடறான். என்ன பண்ணுறான்னா, ஹீரோ பண்ண மாதிரியே அவன் பார்த்திங்கன்னா இப்போ அந்த லைட் ஹவுஸ்குள்ளே போய் உட்காந்துட்டு வெளியே கதவை சாத்திடுறான். நம்ம ஹீரோவுக்கு செம்ம பயமாயிடுது. கதவை தரையான்னு கத்துறான். நம்ம தாடிக்காரனும் அது எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே படுத்து அப்படியே கண்ணை மூடி அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் மறுநாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. நமக்கெல்லாம் செம்ம பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ செத்துட்டானா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம தாடிக்காரனும் வெளியே வந்து பார்க்குறான். ஒரே ரத்தமாக இருக்குது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ரத்த கிளறியாக உட்காந்துட்ருக்கான். அந்த தாடிக்காரனும் பரவாயில்லையே உயிர் பொழைச்சிட்டே நீ, இப்போ தான் நீ ஒழுங்காக ட்ரெயின் ஆகிருக்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அவனையே அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். அப்புறம் இதே பொழப்பாக தான் 2 பேரும் சுற்றிட்டுருக்காங்க. நைட் ஆனாலே அந்த ஜந்துக்களை கூப்பிட்டு கொள்றானுங்க. காலையில் நம்ம ஹீரோ அந்த தாடிக்காரனுக்காக தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். டெய்லியும் இதே ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோக்கான ஒன்று மட்டும் புரியல, இந்த ஆளியா அதை கூப்பிட்டு வேட்டையாடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சுத்தமாகவே புரியல. அப்படியே நாட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கழியுது. சில மாதங்களாக ஆகுது. நம்ம ஹீரோக்கும் முகம் ஃபுல்லாகவே தாடிலாம் முளைச்சி ஆளே ஒரு மாதிரி இதாகிட்டார். நம்ம ஹீரோ இங்கே இருக்க ஒவ்வொரு நாளையுமே நோட் பண்ணி வைக்கிறாரு அந்த செவுத்தில். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம தாடிக்காரனை காட்டினா அவன் வந்து அந்த ஜந்துக்களை கொள்றதுக்காக கன் புல்லட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு இதே தான் வேலை போல். நம்ம ஹீரோவும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஜந்துவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பழைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் இவர் மட்டும் நல்லா தாடி முளைச்சி ஆளே ஒரு மாதிரி ஆகிட்டாரு அப்படின்னு அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல அவர் திங்ஸில் இருக்க ஒரு பிளேடு எடுத்து அவரோட தாடியெல்லாம் ஃபுல்லாக ஷேவ் பண்ணி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திமிங்கலத்தோட எலும்புக்கூடு பெருசாக கிடக்குது. அது எப்பயோ செத்துருக்கும் போல். அதை பார்த்து அதுலேருந்து ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி நைட் ஆகுது. அன்றைக்கி நைட்டும் நம்ம ஹீரோவும் அந்த தாடிக்காரனும் அந்த ஜந்துக்கள் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க கன்னெல்லாம் வச்சுட்டு. ஆனால் அன்றைக்கி நைட்டு அந்த ஜந்துக்கள் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து அவனோட ரூமில் வந்து அந்த எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல எலும்பு துண்டு, அதை வச்சு ஏதோ செய்ய ட்ரை பண்ணுறான். என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கு இப்போ தெரியல. இந்த சைடு வந்து தாடிக்காரன் வந்து அந்த ஜந்துக்கள் வரலன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு இதான் பொழுதுபோக்கு, அதை வர வச்சு கொள்வது. ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியல. சரி, ஆனால் அரக்கு இருக்க நான் தான் அப்பயே சொன்னல, இதே தான் அவனுக்கு வேலையே. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து குளிக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வருவார். அந்த இடத்துல பார்த்தா அந்த ஜந்து இருக்கும்ல, நம்ம தாடிக்கார வச்சுருக்க ஜந்து அடிமை, அது பார்த்திங்கன்னா குளிச்சுட்ருக்கோம். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு கிட்ட போகிறாரு. கிட்ட போய் அதை வந்து தொடலாமான்னு யோசிக்கிறாரு. சரி, அதுவும் கிட்ட வருது. நம்ம ஹீரோ அது கண்ணத்தை தொடுறாரு. பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி லைட் ஹவுஸ்க்கு வராரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நைட் ஆகுது. அந்த தாடிக்காரனும் செஸ் விளாடுவான். அது நம்ம ஹீரோவும் நானும் நல்லா செஸ் விளாடுவோன்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செஸ் விளாண்டுட்டே இருக்காங்க. அந்த தாடிக்காரனும் நம்ம ஹீரோக்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் செஸ் விளையாடிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து தாடிக்காரனுக்கு வந்து செக்மேட் வச்சிடுறான். செக்மேட் வச்சோடனே தாடிக்காரன் ஒரு மாதிரி கோபமாயிடுறான். நம்மளுக்கே ஒரு மாதிரி தோணும், என்னடா ஹீரோவை போட்டுருவான் போல் அப்படின்னு யோசிக்கும் போது கையில் கன்று வச்சுருப்பான். அதை வச்சு நம்ம ஹீரோ சுட வருவான். டப்புன்னு சுட்டோன்னே பார்த்தா ஹீரோ சுட்டிருக்க மாட்டான், பின்னாடி அந்த ஜந்துக்கள்லாம் வந்திருக்கும், அதை தான் சுட்டிருப்பான். பார்த்திங்கன்னா இவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அந்த ஜந்துக்கள் பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்பவே போராடுறாங்க அந்த ஜந்துக்களை. ஆனால் அது பார்த்திங்கன்னா நிறையவே வந்துருச்சு. அதனால் இவங்களால சுத்தமாக முடியல. இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஜந்துக்கள் கிட்டேருந்து தப்பிச்சு லைட் ஹவுஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டாப்பில் ஏறுறாங்க. அந்த டாப்பில் ஏறும்போது நம்ம தாடிக்காரனோட காலை வந்து அந்த ஜந்துக்கை வந்து கீறி விட்டனால காலில் வந்து நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இவங்க லைட் ஹவுஸ்க்கு மேலே வந்து ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சினா அதுக்குள்ளே போய் தப்பிச்சிக்கலான்னு இருப்பாங்க. இப்போ அந்த கூண்டுக்குள்ளே தான் நம்ம தாடிக்காரனும் ஹீரோவும் போய் உட்காந்தோடனே நம்ம தாடிக்காரன் வந்து அவன் சாவ போகிறான்னு நினச்சி ஒரு பாட்டு பாடுறான்.
ஏன்னா எப்பவுமே அவன் சாவ போகிற சுச்சுவேஷன் வந்தாலே அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிருவான். அதனால் இவன் அப்படி பாடிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த பாட்டை அப்படியே கேட்டுகிட்டே இருக்கார். இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த ஜந்துக்கை எவ்வளோ ட்ரை பண்ணுதுங்க, ஆனால் அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே அதுங்களால வர முடியல. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வர ஆரம்பிக்கும் போது அந்த ஜந்துக்கை வந்து எல்லாமே இறங்கி இப்போ தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஜந்துக்கள் வந்து நைட் ஆனால் தானே வரும், அதனால் எல்லாமே இறங்கி தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க லைட் ஹவுஸில். அந்த நம்ம தாடிக்காரனுக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கோம்ல, அதை சரி பண்ணுற மாதிரி அந்த ஜந்துவோட நேக்கில் தானே ஹீலிங் பவர் இருக்குது. அது வந்து அடிப்பட்ட இடத்தெல்லாம் நக்கி அடிப்பட்டதெல்லாம் சரி பண்ணுது. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து சரி வெளியே போய் சும்மா காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா தூரத்தில் வந்து ஒரு ஷிப் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷம். உடனே ஓடுறாரு, குடுகுடுன்னு லைட் ஹவுஸுக்கு தான் ஓடி ஒரு ஃப்ளார் கன் எடுத்துகிட்டு வரலான்னு ஓடுறாரு. இவன் ஓடுறத வந்து நம்ம தாடிக்காரனும் பார்த்துட்றான். அவன் பார்த்துட்டு என்னடா இவன் எங்கடா ஓடுறான் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த ஷிப்பு போகிறத பார்த்துட்றான். ஓ, ஷிப்பில் போய் தப்பிக்க போகிறான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உள்ளே போய் கன் எடுத்துகிட்டு வந்து சுடலான்னு போகும்போது தாடிக்காரன் எப்படியோ வந்து அவன் சுடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவை அடித்து போட்டு அந்த ஃப்ளார் கன் எடுத்துடுறான். அந்த ஃப்ளார் கன்னை எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவையும் போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டே இருப்பான். இதை பார்த்து அந்த ஜந்து இருக்கும்ல, நம்ம முடிக்காரனோட ஜந்து, தாடிக்காரனோட ஜந்து, அது வந்து நம்ம தாடிக்காரனே பார்த்திங்கன்னா சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி தாடிக்காரனை பார்த்து கத்துது பயங்கரமாக. நம்ம தாடிக்காரனுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இது என்னடா நம்ம பேச்சு தானே கேட்கும், இப்போ என்ன ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கத்துது அப்படின்னு யோசிச்சு அதை பார்த்திங்கன்னா பெல்ட்டை வச்சு அடித்து அங்கேருந்து தோத்துறான். அந்த தாடிக்காரன் இப்படி பண்ணுறான்னா ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சானா இவனையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களே, அதனால் பயந்து தான் இப்படி பண்ணுறான். ஏன்னா இவனுக்கு இந்த தீவில் இருக்கதா பிடிக்கும், தனிமையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நைட் ஆனாலே அந்த ஜந்துக்களை வேட்டையாடுறது, இப்படி ஒரு கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்தே இவன் பழகிட்டான்ல, அதனால இவனுக்கு மனுஷன் கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையே வேணான்னு தான் இந்த தீவில் இருப்பான். அதனால ஹீரோ தப்பிச்சானா இவனையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு பயத்தில் தான் இப்படி பண்ணியிருப்பான். இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து அந்த எடுத்துகிட்டு போயிருப்பால இந்த திமிங்கலத்தோட எலும்பு, அதை வச்சு ஒரு கப்பல் மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருப்பாரு. அந்த டிசைனை வந்து அந்த ஜந்துக்கு கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஜந்துவை தேடுவார், அந்த அடிமை ஜந்துவை. அது பார்த்திங்கன்னா அந்த திமிங்கலம் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் அது பயந்து படுத்துருக்கோம் அந்த தாடிக்காரன் அடித்ததுனால. அப்படி பயந்து படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த போட்டை வந்து கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. இது கொடுத்தோடனே அந்த ஜந்துக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. அந்த சந்தோஷமானதுனால நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது. அங்கே பார்த்தா அங்கே வந்து ஒரு போட் இருக்குது. ஆனால் அது புது போட் மாதிரி தெரில, கொஞ்சம் சேதாரம் படுத்து தான் இருக்குது. நம்ம ஹீரோக்கு அந்த போட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. இதை ரெடி பண்ணால் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே யோசிச்சுட்டு உடனே லைட் ஹவுஸ்க்கு வந்து தாடிக்காரங்கிட்ட தான் சொல்கிறான், இந்த மாதிரி அங்கே ஒரு போட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தாடிக்காரனும் ஆமாம் இருக்குது, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறான், சரி இங்கே எப்படி இந்த போட்டு வந்துச்சு அப்படி கேட்கும்போது அப்போ தான் தாடிக்காரன் ஒரு விஷயத்த சொல்கிறான். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு போர்ச்சுகல் கப்பல் வந்து இந்த தீவுலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துக்கு உள்ளாகி மூழ்கிருச்சு. அந்த கப்பல்லேருந்து தப்பிச்ச 3 பேர் தான் லைஃப் போட்டில் இந்த தீவுக்கு வந்தாங்க. அப்படி இந்த தீவுக்கு வந்தவங்களையும் இங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அடித்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் தாடிக்காரன் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், அந்த கவுந்த கப்பலில் வந்து நிறைய டைனமைட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இன்னுமே கடல் கீழே தான் இருக்குது அப்படி சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோசித்து அவனும் ஒரு ஐடியா சொல்கிறான். நம்மக்கிட்டேயும் இப்போ ஆயுதம்லாம் கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம போய் அந்த டைனமைட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தாடிக்காரன் வந்து நீ என்ன லூஸா, நம்ம போனால் அங்கே போனால் இறந்துருவோம், அதுவும் அங்கே நீ எப்படி போவ அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி ஸ்விம்மிங் சூட் இருக்குல்ல அதை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தாடிக்காரனுக்கு இந்த பிளான் சரிப்பட்டு வர மாதிரி தெரில, அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சோகமாக உட்காந்து அந்த பழைய போட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்ருக்காரு. அவர் அப்படி பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோவும் சரி என்ன சவுண்டா அப்படின்னு வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த கிரியேச்சர் இருக்கும்ல ஜந்து, அந்த அடிமை ஜந்து, அது பார்த்திங்கன்னா குளிச்சிட்ருக்கு. நம்ம ஹீரோவும் சரி அது கூட குடிக்கலாம்னு சொல்லி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அது கூட குளிக்க போகிறாரு. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த தாடிக்காரன் பார்த்து ஒரு மாதிரி பொறாமப்படுறான். ஏன்னா அது வந்து அந்த கிரியேச்சர் வந்து இவன் கூட தானே இருக்கணும், இப்போ இவன் கூட இருக்கே அப்படின்னு பொறாமப்படுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறான். இந்த மாதிரி அந்த டைனமைட் எடுக்க வந்து நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசி 2 பேரும் போட் எடுத்துகிட்டு அந்த கப்பல் கவுந்துருக்கோம்ல அந்த இடத்துக்கு தான் இப்போ அந்த டைனமைட்லாம் எடுக்க போகிறாங்க. அதில் கூட நம்ம ஹீரோவை தான் அந்த தாடிக்காரன் வந்து கடலுக்குள்ளே இறங்க சொல்கிறான் அந்த ஸ்விம்மிங் சூட்டை போட்டுட்டு. நம்ம ஹீரோவும் சரி நான் போகிறேன், நான் போயிட்டு எல்லாம் கொக்கி போட்டு தூக்கி விட்றேன் எல்லா டைனமைட்டையும், எனக்கு வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து கயிறு பிடிச்சி இழுத்து விட்றேன், நீங்கள் பார்த்திங்கன்னா என்னை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறான்.
தாடிக்காரனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த தாடிக்காரனை நம்பி கடலுக்குள்ளே இப்போ இறங்குறான். நம்ம ஹீரோக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தண்ணிக்குள்ளே இறங்கின ஹீரோ வந்து ஒவ்வொரு கொக்கையாக போட்டு எல்லா டைனமெட்டையும் மேலே ஏற்றி விட்றான். ஆல்மோஸ்ட் நிறைய டைனமெட்டை மேலே ஏற்றிட்டான். அப்படியே அவன் ஏற்றிட்டே இருக்கும்போது இந்த கடலுக்குள்ளே தானே ஒரு அந்த ஜந்து வரும் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு. அது பார்த்திங்கன்னா ஹீரோவோட கண்ணு முன்னாடி டப்புன்னு வந்துட்டு போகுமா. நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாயிடுது. அவர் அப்படியே ஸ்லிப்பாகி அங்கேயே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த கையோட அந்த கயிறை பிடிச்சி இப்படி ஆட்டுறாரு மேலே இழுக்க சொல்லி. ஆனால் இதெல்லாம் பார்த்த அந்த தாடிக்காரன் வந்து மேலே இழுக்கவே இல்லாமல் அவன் பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி இதெல்லாம் நம்மனா வேலையாகாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்விம்மிங் சூட்டை வந்து கழட்டி போட்டுட்டு மேலே நீச்சல் அடித்து வந்து கப்பலை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சோடனே சரி தாடிக்காரனும் என்னடா மேலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஹெல்ப் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு நடித்து மேலே நம்ம ஹீரோவை தூக்குறான். அங்கேருந்து எடுத்த எல்லா டைனமைட் குண்டுகளையும் இவங்க வந்து லைட் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து சிலது வந்து வேஸ்ட்டாக போயிருக்கு, மக்கி போயிருக்கு. ஆனால் சில டைனமைட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க டைனமைட்லாம் இவங்க வந்து அந்த லைட் ஹவுஸை சுற்றி ஒவ்வொரு இடமா குழி தோண்டி வைக்கிறாங்க. வச்சுட்டு எல்லாமே செட் பண்ணி அந்த அன்றைக்கி நைட்டுக்காக காத்திருக்காங்க அந்த இது வரும்னு. அதே மாதிரி ஃப்ளேர் கன் அடித்து அந்த ஜந்துக்களை கூப்பிட்றாங்க. ஆனால் பார்த்தா அந்த ஜந்துக்கள் வந்து சுத்தமாக வரவே இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அந்த ஜந்துக்கள் வந்து சுத்தமாக வரவே இல்லை இவங்க டைனமைட் வச்சதுலேருந்து. அதே மாதிரி வின்டர் சீசனும் வருது. தாடிக்காரன் பார்த்திங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கான் அந்த வின்டரில் வரைஞ்சி போய். நம்ம ஹீரோவும் சரி உயிரோடு இருக்கானா செத்துட்டானா அப்படின்னு பார்ப்பான். பார்த்தா உயிரோடு தான் இருப்பான். நம்ம ஹீரோவும் சரி டைனமைட்டை குண்டுகளை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை வந்து ஆஃப் பண்ணி இப்படியே கொஞ்ச நாள் போகுது. லைட் ஹவுஸ் உள்ளே தான் காட்டுறாங்க. அந்த ஜந்து இருக்கும்ல அதுதான் இவங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும், இந்த மீன்லாம் பிடிச்சிட்டு வரும். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஸ்டார் ஃபிஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்திருக்கு. அந்த தாடிக்காரன் வந்து இதை பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுறான். இதை எப்படி சாப்பிட முடியும்ல, இது வந்து ஃபுல்லாக விஷம் இல்லை, இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அந்த ஜந்துவை போட்டு பயங்கரமாக அடின்னு அடிக்கிறான். இதை வந்து நம்ம ஹீரோ கேட்குறான் எதுக்கு அடிக்கிறீங்கன்னு. கேட்க போன நம்ம ஹீரோவையும் பிடிச்சி பயங்கரமாக அடிக்க போகிறான். ஏன்னா அவன் வந்து அந்த தாடிக்காரன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். நம்ம ஹீரோவாலையும் எதுவும் சொல்ல முடியல. இப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது. அப்போ தான் ஒரு நாள் நைட்டு வந்து இவங்க எப்பவும் போல் வேட்டையாடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் காத்துட்ருக்காங்க. அப்போ தான் இவன் இருக்கான தாடிக்காரன் வந்து எப்பவும் போல் இவன் கூட இருக்க ஜந்துவை வந்து பயங்கரமாக அடித்து கத்த வைக்கிறான். கத்த வச்சோடனே அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அந்த கடலில் இருக்க ஜந்துக்க வரும்னு சொல்லி பார்க்குறான். நம்ம ஹீரோவும் சரி என்ன எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கீழேயே போய் நிற்கிறான் நம்ம ஹீரோ. அப்படி இவன் கீழே போய் நின்று ஏம் பண்ணிவிட்டு நிற்கும் போது கூட எதுவுமே வரல. அதுக்கப்புறம் இவன் வச்சிருக்க லைட் லேம்பை வந்து கொஞ்சம் பிரைட்டாக எரிய வைக்கிறதுக்காக செக் பண்ணுவான். அப்போ அவன் செக் பண்ணிவிட்டு திரும்பும்போது ஒரு கிரியேச்சர் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். அதை பார்த்திங்கன்னா எப்படியோ அடித்து போட்டு அதை பார்த்திங்கன்னா சுட்டுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான ஜந்துக்கள் வந்து இந்த லைட் ஹவுஸ் மேலெலாம் ஏற ஆரம்பிக்குது. டக்கு டக்குன்னு ஏறுது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தாடிக்காரனும் எவ்வளோ சுட்டு பார்க்குறான், அவனாலையும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் என்ன பண்ணிடுறான், அந்த டைனமைட் இருக்குல்ல அதை பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறான். ஆனால் அது வெடிக்கவே இல்லை. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் அதை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியா, நான் அதை அப்பயே ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன் வந்து அந்த டைனமைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அழுத்துறான். பார்த்தா எல்லா இடமும் டொம்முன்னு வெடிக்குது. அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் கிட்டேயே ஒரு 2 குண்டு வச்சுருப்பாங்க. அந்த 2 குண்டுமே வெடித்தோடனே இந்த லைட் ஹவுஸில் இருக்க இவங்களுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ செத்துட்டாரா உயிரோடு இருக்காரானே தெரில. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொறுமையாக கண்ணை முழிக்கிறாரு. சரி தாடிக்காரன் செத்துருப்பான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம ஹீரோவும் போய் எழுப்பி பார்க்குறாரு. ஆனால் தாடிக்காரனும் ஒரு வழியாக எப்படியோ உயிரோடு தான் இருக்கான். அந்த உயிரோடு இருக்கும்போது அந்த தாடிக்காரன் வந்து அந்த பாட்டை பாடுறான். ஏன்னா சாவறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுவான்ல, அந்த பாட்டை பாடுறான். நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த பாட்டை கேட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். அப்புறம் எல்லாமே முடிஞ்சு நாட்டு நிலமை என்னன்னு பார்க்க அந்த லைட் ஹவுஸ் விட்டு கீழே வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த குண்டு வெடிச்சதில் அந்த இடத்தெல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜந்துக்கள் வந்து கொஞ்சம் செத்து போய் கொஞ்சம் சாவாமல் கிடைக்குதுங்க, பாதி செத்து போய். அதெல்லாம் இந்த தாடிக்காரன் வந்து ஈட்டி வச்சு அந்த ஜந்துக்கள் எல்லாத்தையுமே கொல்றான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஜந்துக்க கழுத்தில் வந்து ஏதோ செஞ்சு போட்டிருக்குங்க ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி. அதை எடுத்து பார்க்குறான். இங்கே பாருங்கள் இவங்களும் கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க அறிவு மூலமாக, நம்ம இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த தாடிக்காரன் வந்து அதெல்லாம் வேணாம் நீ கம்முன்னு இரு அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ஜந்துவை வர வைக்கணும் கொல்லணும், இதான் அவனோட நோக்கமே. அதுக்காக தான் இங்கே இருக்கானே ஃபஸ்ட்டு. அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி நைட் ஆகுது. அன்றைக்கி நைட்டும் எந்த ஜந்துவும் இந்த லைட் ஹவுஸ்க்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங் வந்து ஹீரோ அந்த நம்ம தாடிக்கார கூட வந்து ஒரு ஜந்து இருக்கும்ல, அது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே இவங்க பாம்பு வெடிச்சதுலேருந்தே ஓடி போயிருக்கோம் இந்த இடத்த விட்டு.
அதை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தேடுற மாதிரி அது வந்து கல்லெல்லாம் சுற்றி நடுவில் சிப்பி வைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கல்லை சுற்றி வச்சு நடுவில் அந்த போட்டை வச்சுட்டு போகிறாரு. அது வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி நைட்டும் ஆகுது. அன்றைக்கி நைட்டும் அந்த லைட் ஹவுஸ்க்கு எந்த ஜந்துக்களும் வரவே இல்லை. தாடிக்காரனும் ரொம்ப சோகமாயிட்டான். அப்போ தான் நம்ம ஹீரோ அன்றைக்கி நைட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். தாடிக்காரை தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட பேக்கெட்டில் ஒரு டப்பா இருக்கும். அது அவனுக்கே தெரியாமல் எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தா ஒரு வெட்டிங் ஃபோட்டோ இருக்குது, 2 பேர் வெட்டிங் ஃபோட்டோ. அதை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கே ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஹீரோ வந்து அந்த பழைய வீட்டில் வந்து ஒரு லேடியோட ஃபோட்டோ கிடச்சிருக்கோம்ல, இவன் கூட அந்த வெதர் இப்போ செக் பண்ணுற ஆளோட ஃபோட்டோவாக இருக்கும் போல், அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோவாக இருக்கும்னு நினச்சிருப்பான். இப்போ பார்த்தா இவன் தான் அந்த வெதர் இப்போ செக் பண்ணுற ஆளே. இவன் வந்து இந்த இடத்துல தனிமையாக இருந்து 1 இயர் தனிமையாக இருந்து அந்த மக்கள் கூட வாழ்கிற தகுதியே இல்லாமல் இதே இடத்துல இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இந்த வர ஜந்துக்களை வேட்டையாடி ஒரு மாதிரி மிருகத்தனமாக ஆகிட்டுருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டேட்லாம் போட்டு வச்சுருப்பார்ல, இங்கே வர ஒவ்வொரு நாள் டேட்டும், அது எல்லாத்தையுமே அழிக்கிறான். இங்கேருந்து சீக்கிரம் தப்பிக்கணும்னு நம்ம ஹீரோவை நினைக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் காலைல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கல்லை சுற்றி வச்சு நடுவில் இது வச்சுருப்பான்ல போட்டு, அதுக்கிட்ட வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜந்து விளையாடிட்டு இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே கிட்டே போகும்போது தான் பின்னாடி பார்த்தா அந்த ஓடி போச்சுல ஒரு ஜந்து, அந்த ஜந்து அங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது கூட நிறைய ஜந்து வந்திருக்கு இந்த இடத்துக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக. ஹீரோவும் அது கூட அப்படியே பேசி வார்த்தை நடத்திட்டே இருக்கும்போது இந்த தாடிக்கார இருக்கான்ல, பின்னாடி வந்து மிரட்டுறான் ஜந்துவை, நீங்கள் இங்கே வந்துடு, என் கூட வந்துடு, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அந்த அடிமை ஜந்துவை வந்து கூப்பிட்றான். அதுவும் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அப்படி நிற்கிது. நம்ம ஹீரோவும் விடுங்க, இதை எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோ வந்து இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வராத மாதிரி தான் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த தாடிக்காரன் அப்படி இல்லை, இதுங்களை கொல்ல தான் நினைக்கிறான். அவன் அந்த தாடிக்காரனும் கொஞ்சம் நைட் ஆனோடனே அந்த இடத்த விட்டு போயிடுறான். போயிட்டு அவன் அந்த லைட் ஹவுஸில் இருந்து ஒரு ஃப்ளார் கன்னை வச்சு இந்த இருக்க சின்ன ஜந்து இருக்கும்ல, அதை பார்த்திங்கன்னா சுட்டுடுறான். இதை பார்த்தோன்னே அந்த அடிமை ஜந்துக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிடுது. தாடிக்காரன் மேலேயே அந்த ஜந்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம ஹீரோக்கும் அந்த சின்ன ஜந்துவை சுட்டதுனால தாடிக்காரன் மேலே பயங்கரமாக கோவம் வந்து அந்த லைட் ஹவுஸை நோக்கி ஓடுறான். ஓடி அங்கே இருக்க தாடிக்காரன் கூட சண்டை போடலான்னு பார்க்கும்போது அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கில். அவன் என்ன பண்ணிடுறான், நம்ம ஹீரோவை அடித்து கீழே தள்ளிடுறான். கீழே தள்ளி ஒரு கோடாலி எடுத்து நம்ம ஹீரோ வெட்டலான்னு வரும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு பேரை சொல்கிறான். என்ன பேர்னா, இந்த வெதர் இப்போ செக் பண்ண ஒரு ஆள் வந்திருப்பார்ல, அந்த பேரை சொல்கிறான். ஏன்னா அவர் தானே இவர். அந்த பேரை சொன்னோடனே நம்ம தாடிக்கார மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். ஏன்னா இப்போ தான் அவனுக்குள்ளே அந்த ஹியூமனிட்டி ஆன் ஆகிருக்கு போல். இவன் வந்து அவன் பேரை சொன்னோடனே ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். நின்னோடனே அதுக்கப்புறம் அப்படியே அந்த கோடாலியை கீழே வச்சுட்டு வெளியே கதவை திறந்து அந்த ஜந்துக்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கும் நம்ம தாடிக்காரன் அட்டாக் பண்ணுறதுக்காக. இவன் போய் வெளியே அப்படியே நின்றுடுறான் கையை நீட்டிட்டு. பார்த்திங்கன்னா அந்த ஜந்துக்கள் வந்து தாடிக்காரனை போட்டு பயங்கரமாக கொன்றுதுங்க. நம்ம ஹீரோவும் உள்ளே வந்து உள்ளே வெளியே போகலாமான்னு யோசிக்கிறான். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நம்ம ஹீரோவும் படுத்துடுறான். இப்போது தாடிக்காரன் அந்த இடத்துல இல்லை, தாடிக்காரன் இறந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் அங்கே இருக்கான். இப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதம் ஆகுது. அந்த 1 இயர் ஆனக்கத்து இந்த வெதர் இப்போ செக் பண்ணுற வேலைக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஷிப்பு இந்த தீவுக்கு வருது. இந்த தீவுக்கு வரும்போதே ஹீரோவை தான் தேடி வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ரூமில் ஹீரோ இல்லை. அதுக்கப்புறம் அந்த லைட் ஹவுஸ்க்கு வராங்க. லைட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தா ஒரு தாடிக்காரன் படுத்திருக்கான். ஆமாம், இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ரொம்ப நாள் இங்கே இருந்ததுனால பழைய தாடிக்கார மாதிரி ஆகிட்டுருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த பழைய தாடிக்கார மாதிரி இல்லை. அவன் தானே இந்த ஜந்துக்கள் எல்லாம் கொள்ளுவான். ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இல்லை, அவங்க கூடயே சமாதானமாக வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பான். அதுவும் இவங்க வந்து கேட்குறப்போ இந்த மாதிரி அந்த வெதர் இப்போ செக் பண்ணுற ஆள் எங்கன்னு தெரியல, அவனே தெரியலன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்க அவன் முடிவு பண்ணிருக்கான் ஹீரோ. அங்கே வந்தவங்களும் ஹீரோவை தேடி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவ்வளோதான், இந்த படம் இந்த இடத்துல முடியுது. படம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல. இந்த படத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபிலிம் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. பாய்.